இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அனைத்து கட்சிகள் சார்பில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து வலியுறுத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை தியாகராஜ நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக தலைவர்களுடைய ஒரு கலந்தாய்வு கூட்டம் என்பது நடைபெற்றது. பாமக ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்றிருந்தார். பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் இந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஒரு பிரதிநிதி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். குறிப்பாக இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளுமே இதற்கு அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அதே போல விசிக, திமுக உள்ளிட்ட தரப்பில் இருந்து அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டையும் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது தங்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது, இதற்கு நாங்களும் ஆதரவு தருகிறோம் என்கின்ற வகையிலே ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இதில்தான் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் இன்று நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஒருமனதாக பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து வருகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையின் போதே அதற்கான அறிவிப்பு வெளிவரக்கூடிய வகையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை முன்மொழிவதற்கான ஒரு தீர்மானம் என்பது தற்போது இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் நீதிமன்றங்களுடைய வழிகாட்டுதலின்படி தரவுகளின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டுமானால் தற்போது இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை பின்பற்றுவதற்கு போதுமான தரவுகள் இல்லை என்பது இருக்கிறது என்கின்ற ஒரு காரணம் காட்டி தற்போது இந்த 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக தரவுகளின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார்.